மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு பங்கேற்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புதுயுக சிற்பிகள் என்ற தலைப்பில் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை சென்னை, செங்கற்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் பொறாமைப்படுகிறேன். அந்த பொறாமை வந்த காரணத்தால் தான் நான் இந்த கோலத்திலே உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். பொதுவாக அரசியல் நிகழ்ச்சிகள் அல்லது பல்வேறு பொது நிகழ்ச்சிகள், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நான் வேஷ்டி சட்டையோடு தான் செல்வதுண்டு. ஆனால் முதலில் ஒரு கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை பேண்ட் சட்டையோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நீங்கள் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அந்த உணர்வின் அடிப்படையிலே உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கல்லூரி வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் நான் நினைத்து கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்குமா? அதில் உங்களையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் அதுபோல் மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்பு வராதா என்கிற அந்த ஏக்கம் இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. காரணம், கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது ஊர் சுற்றியது, தெருமுனைகளை நின்று கொண்டு அரட்டை அடித்தது, தேவையற்ற சில செய்திகளை பேசியது, ஏதோ பல்வேறு அனுபவங்களை பெற்றிருப்பதை போல அரசியல் கருத்துக்களை எடுத்து ஆராய்வது, இப்படி பல நிலைகள், ஏன் ஆசிரியரிடம் வாங்கிய திட்டுக்கள், நான் அதையும் நினைத்து பார்க்கிறேன். மாணவ பருவம் என்பது நினைத்த நேரத்தில் நமக்கு கிடைத்து விட முடியாது. கோடி கோடி கொட்டி குவித்தாலும் அந்த மாணவ பருவத்தை நினைத்த நேரத்தில் நாம் அடைந்து விட முடியாது. நான் பள்ளியில, கல்லூரியில உங்களை போன்ற மாணவராக இருந்து படித்த நேரத்தில் அந்த பள்ளிகளே, கல்லூரியே பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நானும் காரணமாக இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பல சிறப்பு விருந்தினர்களை எல்லாம் நான் அழைத்து வரக்கூடிய அளவிற்கு துணையும் நின்றிருக்கிறேன். ஆக அழைத்தது வந்தது மட்டுமல்ல, அவர்களை மேடையிலே பேச வைக்கிற நேரத்தில் அவர்கள் பாதிகளே பேச விடாமல் தடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளும் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை இங்கே நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த நிலை இப்போ எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் முன்கூட்டியே நான் உங்களிடத்தில் வராது, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றால் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டை பார்க்கிற போது இந்த கட்டுப்பாடு இன்றைக்கு உங்களிடத்திலே தான் இருக்கும், அதை யாரிடத்திலும் வரக்கூடிய வாய்ப்பில்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். இதையெல்லாம் சொல்லி ஐஸ் வச்சு பேசுறான்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஏதோ காக்கா பிடிக்க விஷயத்தோட பேசுறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் இருக்கக்கூடிய உணர்வை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்.
இன்னொரு செய்தியை கூட நான் இங்கே சொல்லியாக வேண்டும். 1967 நான் பள்ளியில் சென்னை ஆரிங்டன் ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ உயர்நிலைப் பள்ளி, அந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பே இருக்கிறது. முதலாக தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா முதலமைச்சர், தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்பொழுது நான் அந்த பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே கூட நம்முடைய மதிப்பிற்குரிய சோமவல்லியப்பன் அவர்கள் நான் மேடைக்கு வருகிற போது எனக்கு அருகிலே ஒரு செய்தியை சொன்னார். கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவனை போல வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவரிடத்தில் சொன்னேன், நான் கல்லூரிக்கு ஒழுங்காகவே சென்றது கிடையாது என்று நான் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பள்ளியிலும் அதே நிலைதான். என்னால் அடிக்கடி வகுப்பை கட் பண்ணிட்டு மேட்னி ஷோ, மார்னிங் ஷோ, இப்படி பல ஷோக்களுக்கு நான் போனது உண்டு. ஒரு முறை என்னுடைய நண்பரோடு வகுப்பை கட் பண்ணிட்டு ஒரு சினிமாவுக்கு சொல்லுகிறேன். நான் எம்ஜிஆருடைய பரம ரசிகன். எம்ஜிஆர் படம் என்று சொன்னால் முதல் நாள் முதல் டிக்கெட்டு முதல் ஷோ நான் பார்த்தே தீரணும். அது என்னுடைய மனதில் இருந்த ஒரு அவ்வளவு ஆர்வம். ஆக அன்றைக்கு சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய குளோப் தியேட்டர், இப்போ அது இல்லை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. இப்போ அந்த குளோப் தியேட்டரில் எம்ஜிஆருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, புதிய பூமி சினிமா. அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக வகுப்பை நான் கட் பண்ணிட்டு என்னுடைய நண்பரோடு சைக்கிள்லேயே எங்கேருந்து செட்பட்டு ஆரிங்டன் ரோடிலிருந்து ஏறக்குறைய ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும், அங்கேருந்து சைக்கிள்லேயே வரேன். டபுள்ஸ் அதுவும் அப்போல்லாம் டபுள்ஸு போகக்கூடாது, இப்போ போகலாம் சைக்கிளில். ஆனால் அப்போ சைக்கிளில் டபுள்ஸ் போனால் கேஸ் போட்டுருவாங்க. ஆக அப்போ என்னுடைய நண்பர் சைக்கிள் ஓட்ட, நான் பின்னாடி கேரியரில் வந்துக்கிட்டே இருக்கேன். அண்ணா சாலையில் D1 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலேயே ஒரு சிக்னல் பாயிண்ட். அந்த சிக்னல் பாயிண்டில் டிராஃபிக் ரெட் லைட் போட்டிருக்கு, நாங்கள் நிற்கிறோம். அப்போது நான் டபுள்ஸாக கேரியர் விட்டு கீழே இறங்காமல் உட்காந்துருக்கேன். அப்போ வேகமாக பின்னாலே ஒரு சார்ஜென்ட் மோட்டார் சைக்கிளை வந்து நிறுத்தி, சிக்னலில் கூட இறங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அதிகாரத்தோடு கேட்டு, அவர் ஆரன் அடித்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆளை வர சொல்லி இவங்க மேலே கேஸை போடு அப்படின்னு அனுப்பிச்சிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு எங்களை அழைச்சிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க. நல்லா கவனிங்க, 67 திமுக ஆட்சி, அண்ணா முதலமைச்சர், நம்முடைய தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர், நான் பொதுப்பணித்துறை அமைச்சருடைய மகன். ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சாச்சு. அங்கே கூட ரைட்டர் வந்து உட்காந்து கேஸ் சார்ஜ் ஷீட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. என் நண்பர் இடத்துல முகவரி, பேர், அவங்க அப்பா பேர், ஊர் பேர், என்ன வேலை, அந்த ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறாங்க. கேஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன உட்கார வச்சு என்னுடைய முகவரி கேட்குறாங்க. உங்கள் அப்பா பேருன்னு கேட்டாங்க. கருணாநிதினு சொன்னேன். என்ன எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்டாங்க. கோட்டையில் வேலை செய்கிறாருன்னு சொன்னேன். கோட்டையில் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சராக வேலை செய்கிறாருன்னு சொன்னேன். உடனே எழுந்து நின்று ஒரு சல்யூட் அடித்தாங்க. முதலையே சொல்லக்கூடாதா, கேஸெல்லாம் எழுதின பிறகு சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொன்னப்போ நான் சொன்னேன், நான் தவறுக்கு இதெல்லாம் நான் உடந்தையாக ஒரு பொறுப்பை, ஒரு பதவியை, அதுவும் தலைவர் கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நான் பயன்படுத்துவதற்கு விரும்பலை. தயவு செஞ்சு கேஸ் எழுதுங்க, ஃபைனை கட்டிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன். இது என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லுகிறேன் என்று தயவு செய்து நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஆக அன்றைக்கு அந்த நிலையிலிருந்து இன்றைக்கும் சிறிதும் மாறிடாமல் நான் என்னுடைய கடமையை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேனே தவிர வேறல்ல. இங்கே பல கருத்துக்கள் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்புக்குரிய சொற்பொழிவாளர்கள், நம்முடைய பல கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், நாட்டினுடைய சூழ்நிலை கருதி சமுதாயத்தினுடைய உணர்வுகளை எண்ணி, குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் ஆற்ற வேண்டிய அந்த பணிகளை பற்றி
மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆற்றினுடைய இரு கரைக்குள் ஓடக்கூடிய நீரோடை போல அந்த இளம் பட்டாளத்தினுடைய மனதிலிருந்து பீரிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை இந்த அரங்கத்திலே நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த இளம் ரத்தங்களுடைய நெஞ்சங்களின் மத்தியில் நானும் ஒருவனாக உங்களோடு அமர்ந்து கேட்டதில் உள்ளபடியே உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதற்காக அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து பெட்டகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. விவசாயிகளுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அரசியலில் இளைஞர்கள் ஈடுபடுவது குறித்து, அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணி எப்படி அமைந்திட வேண்டும் என்பதை பற்றி, தலைவிரித்து ஆடக்கூடிய குடிநீர் பிரச்சனையை எப்படி தீர்த்திட வேண்டும், உட்கட்டமைப்பு திட்டங்களை முடக்காமல் எப்படி பாதுகாத்திட வேண்டும், மின் உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இந்த மாநிலத்தை எப்படி மாற்றிட வேண்டும் என்ற நிலையில பல சுவையான செய்திகளை, தேவைப்படக்கூடிய அந்த அனுபவ ரீதியாக பெற்றிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் எடுத்து சொன்னது உள்ளபடியே அற்புதமாக அமைந்திருந்தது. ஆக இது நமக்கு மட்டுமல்ல, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஆலோசிக்க வேண்டிய ஒரு கருத்தாக அவர்கள் கருத்து அமைந்தது என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஆக நீங்கள் எல்லாம் இந்த கருத்துக்கள் எடுத்து சொன்ன நேரத்தில் ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்ன ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் தான் இந்த நாடு பத்திரமாக இருக்க போகிறது என்பதை இன்றைக்கு தெளிவாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்கில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில பெண்களும் மகளிரும் கல்லூரி மாணவியர்களும் பெருமளவில் கூடியிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. நானும் கல்லூரி மாணவனாக இருந்தவன் தான். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது, இன்றைக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை கல்லூரி கல்விகளில் இன்றைக்கு நம்மால் காண முடிகிறது. இங்கே கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களில் யாரேனும் ஒருவர் அமெரிக்காவில் மல்டிநேஷனல் கம்பெனியுடைய தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்ட இந்திரா லூயி போல் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சிற்பிகள் என்பதை நிச்சயமாக நாம் மறந்துவிட முடியாது. நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் இன்றைக்கு மின்னல் வேகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நீங்களும் சிறப்பான வகையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கிறது. சொன்னார்களே, வாட்ஸ்அப், ட்விட்டர், அதே போல ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதில் என்னை விட, எங்களை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய ஆசிரியர்களை விட இன்றைக்கு நீங்கள் சிறப்பான வகையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நாம் மறுத்திட முடியாது. ஆகவே தொடர்பு கொள்வதற்கும் சமூக வலைதளங்கள் இருப்பதற்கு மட்டுமே தொழில்நுட்பம் அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டாக வேண்டும். அந்த தொழில்நுட்பங்கள் அரசு நிர்வாகத்தை மேம்படுத்த பல வகைகளில் இன்றைக்கு துணை நிற்கிறது. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் தொழில் சம்பந்தப்பட்ட விதை தேர்வு, விவசாய முறை, மண்ணினுடைய தன்மை, விவசாய விளைபொருட்கள் சேமித்து வைக்கக்கூடிய குளிரூட்டும் வசதிகள், அந்த பொருட்களை விற்கக்கூடிய வசதி என்று இன்றைக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு சவால்கள் பயமுறுத்தக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவ மாணவியர்கள், விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்குவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள். விவசாய சந்தைகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடைத்தரகர்களை மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தால் நிச்சயமாக குறைத்திட முடியும்.
விவசாய பொருட்களை அதனுடைய விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய பொருட்களை விற்க பிளாட்ஃபார்ம் நிச்சயமாக அமைத்திட வேண்டும். உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் அதன் பொருளை வாங்குவதற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இடைத்தரகரை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும். விவசாயிகளைப் போலவே இளைஞர்களும் ஆற்றல் மிக்கவர்களாக அவர்களையும் அவருடைய திறமையை நிச்சயமாக நாம் குறைத்து விட முடியாது. மாணவருடைய சக்தியை சாதாரணமாக நாம் எடை போட்டு விட முடியாது. மாணவர்கள் போராட்டத்திற்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தனி மகத்துவம் உண்டு. இளைஞர்கள் சுதந்திர போராட்டம் பெறுவதற்கு எந்த அளவிற்கு துணை நின்றார்களோ அதே போல இன்னும் நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மொழி போராட்டம் நடைபெற்ற நேரத்தில் எந்த அளவிற்கு மாணவ மாணவர்கள் துணை நின்றார்களோ. நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1965 தமிழகத்தில் ஏற்பட்ட மொழி போராட்டம் தான் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கே காரணமாக அமைந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் தான் என்பதை இந்த நாடு நிச்சயமாக மறந்திருக்க முடியாது. ஆக அந்த நிலையில் நின்று கொண்டு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே நீங்கள் எல்லாம் எடுத்து சொன்னிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் நான் கூர்ந்து கவனித்தேன். எப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்கள் கருத்துக்களிலிருந்து எந்த அளவிற்கு அது வெளிவருகிறது, நீங்கள் அரசியலில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது பற்றி நான் உள்ளபடியே கவலைப்படுகிறேன். இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டால் தான் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக மாறிட முடியும் என்பதை நான் இங்கே அழுத்த நிறுத்தமாக உங்களிடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் நான் நம்பிக்கை உடையவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே அதனால்தான் நான் இப்போது உறுதி சொல்லுகிறேன், வரக்கூடிய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் எப்பொழுதும் போல் நிச்சயமாக இளைஞர்களுக்கு உரிய அந்த முன்னுரிமையை வழங்கும் 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 என்ற அந்த உறுதிமொழியை நிலவரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் பெற்றால்தான் அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு வந்துவிட முடியும். எனவே நான் குறிப்பிட விரும்புவது, அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மட்டுமல்ல அமைச்சகங்களிலும் இன்டர்ன்ஷிப் எனப்படும் இடைக்கால பயிற்சிக்கு அனுமதியை நாம் அளித்தாக வேண்டும். இளைஞர்கள் சக்தி அமைதி வழியில ஒன்று திரள வேண்டும். ஒருங்கிணைந்து நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கோர வேண்டும். இளைஞர்களுடைய சக்தி மகிமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எத்தகைய புதியதாக, எத்தகைய வித்தியாசமான ஆலோசனைகளாக இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான திறமை உங்களிடமிருந்து வெளிப்படுவதை கண்டு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலிலும் சரி, பொதுவான கொள்கை முடிவானாலும் சரி, இன்றைக்கு இளைஞர்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு அரசியலுக்கும் இடையில உருவாகக்கூடிய இடைவெளி ஆபத்தானது. அது நிச்சயமாக சொல்லுகிறேன், அது நாட்டுக்கு நல்லதல்ல. அதை உடனடியாக நாம் சரி செய்தாக வேண்டும். இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியல்வாதிகள் இளைஞர்களை நாடி செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் அரசியல்வாதிகளை தேடி நாடி செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. மாறி அரசியல்வாதிகள் இளைஞர்களை தேடி செல்லக்கூடிய ஒரு காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். காரணம், அவருடைய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிலையை நாம் பெற்றிட வேண்டும். நீங்கள் அரசியலுக்கு வரும்போது கல்வி நிச்சயமாக முக்கியத்துவம் பெறும். இளைஞர்கள் ஏதோ படிப்புக்கு மட்டும் இளைஞர்கள் என்று கருதிடாமல் கல்லூரி பருவத்தில் பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசியலில் நீங்கள் நுழைந்தால்தான் அரசு எப்படி செயல்படுகிறது, மக்களுடைய பிரச்சனையிலே கொள்கை முடிவுகளை அரசாங்கம் எப்படி எடுக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உயர் கல்வியை பொறுத்த வரைக்கும் பல வெளிநாடுகளை ஒப்பிட்டு சொல்லுகிறோம். மேலை நாடுகளை இன்றைக்கு அடையாளம் காட்டுகிறோம். மேலை நாடுகளில் தரமிக்கதாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். உண்மைதான், மறுக்கல. ஆனால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வியை இன்றைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு எட்டா கனியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கிய நிலையில இருக்கிற காரணத்தால் உயர்கல்வியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. கல்வி கட்டணத்தை செலுத்த முடியல. அதனால் கல்வி கடன் என்ற சுமைகளை இன்றைக்கு எண்ணற்ற மாணவர்கள்
மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கல்வி கடனுக்குரிய சலுகையை வரக்கூடிய ஆட்சி நிச்சயமாக அதை கூர்ந்து கவனித்து சிந்தித்து அதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய என்பது வரக்கூடிய அரசினுடைய பொறுப்பாக நிச்சயமாக அமைந்துவிட முடியும். எனவே அனைத்து தரப்பினரும் அந்த உயர்கல்வியை முழுமையாக பெறக்கூடிய நிலையை, மாணவருடைய கல்வி கடனை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சூழலையை, கிராமங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய நகரங்கள் இன்றைக்கு நகரங்களில் சமமான வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த கல்வி பயன்பட வேண்டும். இந்த மண்ணிற்கு நீங்கள் எப்படி கைமாறி செய்ய முடியும் என்று இங்கு இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிற அதே நேரத்தில் உங்களில் பலர் சுந்தர் பிச்சை போல வர விரும்பலாம். ஆனால் இன்றைய துரதிருஷ்டம் இளைஞருடைய ஆலோசனைகள் பிறக்கும் போதே அது கொல்லப்படுகிறது. படைப்பாற்றல் மிக்கவருடைய குரல்கள் பாதியிலே நெரிக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். இங்கே சொன்னார்களே சிறு குறு நடுத்தர தொழிலை பற்றி சொன்னார்களே, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழகத்தில் 11 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்கின்றது. அந்த நிறுவனங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில் நிறுவனங்கள் அது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மின்வெட்டு, தவறான தொழில் கொள்கை, அந்த நிலையில் இன்றைக்கு அவைகள் முடங்கி போயிருக்கிறது. இந்த தொழில் நிறுவனங்களுக்கு உடனடியாக உயிர் கொடுத்து உலக அளவில் போட்டி போடக்கூடிய தகுதிமிக்க நிறுவனங்களாக அதை மாற்றிட வேண்டும். தொழில் முனைவோரது முன்னேற்றத்திற்கான சிறந்த வழி என்று இளைஞர்கள் கருதக்கூடிய அளவிற்கு சுற்றுச்சூழலை நாம் உருவாக்கி தந்திட வேண்டும். ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு நேசக்கரை நீட்டும் போது அவர்கள் துள்ளி எழுந்து அந்த நிலையை பெறுவதற்கு அவர்கள் முன் வருவார்கள். ஒரு புதிய கண்டுபிடிப்பை தருவார்கள். துணிந்து ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும். இன்குபேட்டர்ஸ்களை அமைச்சு சுய தொழில் தொடங்க முன்வருவருக்கு உற்சாகம் அளிக்கப்பட வேண்டும் என்று நான் பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். ஆக அதை அமுல்படுத்தக்கூடிய கால நேரம் கனிந்து விட்டது என்றே நான் கருதுகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடுத்த இன்ஃபோசிஸ், அடுத்த விப்ரோ, அதே போல அடுத்த கூகுள், அடுத்த ஃபேஸ்புக் என்று தமிழகத்திலே தொடங்கப்பட வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன். அந்த வகையில் அமெரிக்காவுடைய சிலிகான் வேலி போல தமிழகத்தில் ஒரு சிலிகான் வேலி உருவாக வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை போன்ற துடிப்பு மிக்க இளைஞர்கள் கையில் தான் அது இருக்கிறது. வேலை வாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டம், அது ஒரு மிகப்பெரிய பயங்கர பூதமாக, பயங்கரவாதமாக இளைஞர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் கூற விரும்புவது, தமிழகம் வேலை வாய்ப்பை உருவாக்கும் மாநிலமாக இருக்க வேண்டுமே தவிர வேலை தேடி செல்லக்கூடிய மாநிலமாக இந்த தமிழகம் இருக்கக்கூடாது. இது நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருந்துள்ள வேண்டும். எனவேதான் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இன்குபேட்டர்ஸ்கள் மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். தொழில் முனைவருக்கு மூலதனம் கிடைப்பதை எளிமையாக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த சுந்தர் பிச்சை தமிழகத்திலே உருவாகி கூகுளின் தலைமை அதிகாரியாக வர வேண்டும் என்பதே நம்முடைய கனவாக இருந்திட வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் டிகிரி வாங்கி கொண்டு மேலும் படிப்பை ஒரு சிலர் தொடரலாம். பெரும்பாலானோ இன்னும் 1 வருடம் அல்லது 2 வருடத்தில் வேலை தேடி செல்லக்கூடிய முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வேலை தேடி செல்லுகிற போது கடும் போட்டி வரும். காரணம், வேலை வாய்ப்பு சந்தையை நீங்கள் அந்த சூழ்நிலை தான் சந்திக்க இருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருப்பவர்கள் பலர் முதல் முறையாக பட்டதாரி குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, தலைவர் கலைஞருடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் பட்டதாரிகள் இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் கல்லூரிகளை சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது அவளுக்கு முதலிடம் முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த கால ஆட்சி ஏற்படுத்தி தந்திருந்தது. அதுபோல அரசு பணியில அவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல திறன் மேம்பாட்டு பயிற்சி, செயல் பயிற்சி போன்றவை மூலம் ஒரு மாநிலத்தினுடைய முழு அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக எட்டிட முடியும். திறன் மேம்பாட்டு பயிற்சி, சொல் பயிற்சியில் ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய மாணவர்களை நாம் ஊக்கப்படுத்திட வேண்டும். ஏறக்குறைய 85 லட்சம் பேர் இன்றைக்கு தமிழகத்தில் வேலைக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து
காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வேலைவாய்ப்பு மையங்களை 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்றவாறு நவீனமயமாக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நான் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்திலே கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன். தனியார் நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்பையும் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் பெற்றுத்தரும் என்ற சூழலை நோக்கி வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். வேலை இல்லை என்ற போர்டு போடுவதற்கு பதிலாக வேலைவாய்ப்பு இருக்கிறது என்று போர்டு போடக்கூடிய அளவிற்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை, அதற்காக அவர்களுக்கு நேர்காணல் வைத்து கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்கக்கூடிய முறை, அந்த பயிற்சி அனைத்தையும் வழங்கக்கூடிய நிறுவனமாக வேலைவாய்ப்பு நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும். அதே போல விளையாட்டு என்பது மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் என்று. அந்த பழமொழிக்கேற்ப விளையாட்டிலே மாணவர்கள் அதிக அளவிற்கு ஈடுபட்டாக வேண்டும். கிராமங்களில் விளையாட்டிற்கான உள்கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். அதே போல நகர பகுதிகளோறும் விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கப்பட வேண்டும். மாநில அளவில், மத்திய அளவில், ஏன் உலக அளவில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று நம் நாட்டிற்கும் பிறந்தவருக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஐஏஎம் மற்றும் ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள் கூட உலக கல்வி நிறுவனங்களின் தரப்பட்டியலில் மிகவும் கீழே இருக்கிறது என்பதை நாம் மறைத்திட முடியாது. திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் இந்த நிலை இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஆராய்ச்சி படிப்புக்கு முக்கியத்துவம் தரப்படுறதில்லை. அதற்காக செலவிடக்கூடிய தொகை மிக மிக குறைவாக இருக்கு. சொல்லப்போனா ஆராய்ச்சிக்காக செலவிடக்கூடிய தொகை வெறும் 2.5% தான். புள்ளி விவரம் சொல்லுது 2.5% தான். இது நம்முடைய நாட்டினுடைய நிகர வருமானத்தில் பார்த்தீங்கன்னா 1% குறைவாக இருக்கிறது. உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது எப்படி சரி செய்திட முடியும்? அந்த பொறுப்பை பல்கலைக்கழகங்களிடம் தான் இருக்கிறது. இனி ஆராய்ச்சி அறிஞர்களையும் தலை சிறந்தவர்களையும் தொழில் முனைவரையும் பல்கலைக்கழகம் தான் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி தெரியும், மின்சாரத்தை கண்டுபிடித்தவர். அந்த மின்சாரத்தை பற்றி அவர் கண்டுபிடிப்பதற்கு முயற்சிகளை முதலாக ஈடுபட்ட போது அவரை கேலி செய்தார்கள், கிண்டல் புரிந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொடர்ந்து போராடிய காரணத்தால் அதில் அவர் வெற்றி பெற்றார். அதே போல நீங்களும் போராடி வெற்றி பெற்றாக வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் நீங்க இறங்குறப்போ சோதனைகள் வரலாம், இடர்பாடுகள் வரலாம். எனவே நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் இந்த நாட்டினுடைய தலைவிதி உங்கள் கையில் தான் இந்த நாடு இருக்கிறது. குறுகிய காலத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். தொலைநோக்கு பார்வையோடு அத்தனையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கிராமங்கள் தோறும் நகர்மயமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி பல அரிய பணிகள் உங்கள் முன்னால் இருக்கிறது. இந்த நாடு எந்த பாதைகளை செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கடக்க போகக்கூடிய பாதை கரடு முரடாக இருக்கலாம். கஷ்டப்பட்டுத்தான் கனியை பறிச்சிட முடியும். நீங்க எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் போராடியே தீர வேண்டும். நீங்க எதிர்பார்ப்பதை யாரும் கையில கொண்டு வந்து தட்டில் வச்சு, தங்க தட்டில் வச்சு உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த பிடிங்கள் என்று கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் தொடர்ந்து போராடி பெற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியினுடைய திருவுருப்படத்தை, அப்துல் கலாமுடைய திருவுருப்படத்தை இங்கே திறந்து வச்சோம். அவருடைய பேரை, அவருடைய பெருமையை இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இளைஞர்களுக்காக தந்த செய்தி என்ன? பல செய்திகளை தந்திருக்கிறார்கள். அதை சொல்லி நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் அதிகாரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஏனென்றால் நீங்கள் பல பேராசிரியர்கள் பாடத்திட்டத்தை கேட்டு கேட்டு சலிச்சு போய் இப்போ இவனும் அதிக நேரம் பேசிட்டு இருக்கிறான்னு தயவு செஞ்சு நினைச்சிடவானா, உங்களை வருத்தெடுக்க நான் விரும்பல. அப்துல் கலாம் சொன்ன செய்தி, வித்தியாசமாக சிந்திக்கும் துணிச்சலை பெறுங்கள், தைரியமாக புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுங்கள், சாதிக்க முடியாததை சாதித்து காட்டக்கூடிய தைரியத்தை பெறுங்கள்,
அதில் வரும் பிரச்சனைகளை துணிச்சலோடு சந்தித்து வெற்றி பெறுங்கள். இதுதான் அப்துல் கலாம் இளைஞர்களுக்காக விடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி. நான் அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கருத்துக்களையும் புதிய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் பறக்க விட்டிருக்கக்கூடிய சிந்தனை சிறகுகளை நானும் இப்பொழுது பற்றி கொண்டிருக்கிறேன். எனவே உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துங்க, சவாலை சந்தியுங்கள், புதுவிதமாக சிந்தியுங்கள், இந்த சமுதாயத்திற்காக ஆக்கப்பூர்வமாக சேவை செய்யுங்கள், செயல்படுங்கள். உங்கள் முகங்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. என்ன அந்த நம்பிக்கை என்று கேட்டீங்கன்னா, பெரிய கனவு காணுங்கள், பெரிதாக சாதிக்க புறப்படுங்கள். உங்கள் கனவுகள் நனவாக வாழ்த்துகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.